Hello guys, welcome back to my channel. It's me Dhanashree. Virtual love to everyone. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸோட ஆல் தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஒரு அந்த பிஃபோர் வீடியோல வந்து டாப்ஸ் அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது மீஷோவில். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன வீடியோ பண்ண போறேன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளாரலான மேக்ஸி ட்ரெஸ்ஸு இது வரைக்கும் அந்த நீ வரைக்கும் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைக் காட்டன் அப்புறமா வந்து ஃபேப்ரிக் சேர்ந்து சம்திங் லைக் சிந்தட்டிக் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருந்தது. ஆனால் அது வந்து மோஸ்ட்டாக பார்க்குறப்போ காட்டன் மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரலாக இருக்கும், சம்திங் லைக் ஃப்ளவர்ஸு. அந்த பிரிண்டர்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பிரிண்டர்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும், அதில் வந்து நிறைய அழகழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ளாரல் ட்ரெஸ் வந்து பிடிக்கும். அதுவும் நம்ம ஃபுல் சைஸ் இருக்கிறப்போ சம்திங் லைக் பிரின்சஸ் ஃபீல் மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் ஆர்டர் பண்ண வெறும் 4 ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அதுவும் வந்து சூப்பராகவே இருந்தது. நான் வாங்குறப்போ குவாலிட்டி நல்லா இருந்தது. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்ஸு அதெல்லாம் போயிருக்கும். நான் வாங்கினது வந்து ஸ்டிச்சஸ் எதுவுமே போகல, சூப்பராகவே இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மீஷோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு எனக்கு வந்து புதுசாக இருந்தது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நான் மீஷோவில் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. சரி நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கி பார்க்கலான்னுட்டு நான் ஒன்று வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா நல்லாவே பிடிச்சிருந்தது. எங்கள் மம்மியும் வாங்கினாங்க, நானும் எங்கள் மம்மி வந்து ட்வின் பண்ணலான்னுட்டு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 4 வாங்கினேன் என்னோடய சைஸ்க்கு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து நான் சொல்கிறேன், எந்த மாதிரி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது சொல்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாக என்னென்ன பார்க்க போகிறோம், ஃபிட் செக் பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து குவாலிட்டி நம்ம பார்க்க போகிறோம், நல்லா இருக்கா குவாலிட்டி அன்னிட்டு, அதே மாதிரி எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அன்னிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் நானும் சொல்கிறேன். ஏன்னா வந்து மீஷோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிஓடி பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய காஸ்ட் ஆகும், உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதே வந்து யூபிஐ பண்ணோன்னா வந்து காஸ்ட் கம்மியாகுது, சம்திங் லைக் 20 ருபீஸ் கம்மியாகுது. ஸோ நான் அதையும் லைக் மீஷோவில் வந்து யூபிஐயும் பண்ணேன், ஆஸ் வெல் அஸ் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் சிஓடியும் பண்ணேன். ஸோ நான் வந்து என்னென்ன ப்ரைஸ் இருக்கான்னிட்டு நான் ஒரு ட்ரெஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் வந்து இந்த சைடு நான் வந்து போடுறேன், இல்லை ஒரு ப்ரைஸு ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னிட்டு போடுறேன். நீங்களும் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாங்க இது. அப்படியே சம்திங் இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து சம்திங் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளாரலு, அதுவும் டார்க்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமராவில் அவ்வளோ தெரியல, ஆனால் நான் வந்து காமிக்கிறேன், ஃபிட் செக் பண்ணுறப்போ நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. நானே ஹைட்டு தான், என் ஹைட்டுக்குமே கீழே நீரெல்லாம் போகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து பான் நெக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீ நெக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து செஸ்ட்டு கொஞ்சம் கீழே மாதிரி தெரியிற மாதிரி இருக்கும். இது வந்து பான் நெக்கு. இது நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை அப்படியே மறைச்சிரும், சம்திங் லைக் இப்படி இருக்கும், அழகாக இருக்கும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கினேன். எஸ் சைஸ் வந்து அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, எக்ஸஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் இருந்து நான் வாங்கினேன். அதுவும் வந்து நல்ல எலாஸ்டிக்கு, அதுவும் இது வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும். அதே மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பிளெயினாக கொடுக்காம அவன் வந்து கட்டு கட்டாக கொடுத்துருக்கான். ஒரு இந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்கு வந்து கட்டு இருக்குது. திருப்பி இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு கட்டு, அப்படியே வந்து அம்ப்ரெல்லா டைப் மாதிரி பாட் பாட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குத்தோன்னா நம்ம நல்லா இருக்காது, இந்த மாதிரி குத்தோன்னா டிசைன்ஸ் மிக்ஸ் பண்ணி ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இதில் 4 பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதில் காமிக்கிறேன் பாருங்கள், இதில் வந்து 4 பட்டன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஃபுல் ஸ்லீவ் இல்லை, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் தான். அதே மாதிரி உங்களுக்கு லூஸாக அந்த கூட சைடில் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிட் செக் பார்த்துட்டு என்னென்னு நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு
அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இப்போ போகலாம். அடுத்தது நம்ம வந்து செகண்ட் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, அந்த பிரிண்டஸ்ட் வைப்லயே இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆர்டர் பார்க்குறப்போ அந்த பிக்சரில் பார்க்கும்போது அந்த டெமோ காமிப்பாங்க இல்லையா, அதில் பார்க்குறப்போ சம்திங் லைக் கொச்சுன்னு ஒரு மாதிரியா இருந்தது. நான் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும் நான் வந்து நினைக்கல. இதுவும் நான் வந்து எஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுவும் வந்து அழகாக இருக்குது. இதுவும் வந்து அதே தான், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த பர்பிளுக்கு, அதே பானைக்கு தான். அதே மாதிரி வந்து 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பர்பிளில் பார்த்தீங்கன்னா அது வந்து மடித்து தைக்கலை. இது கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரே சிங்கிள் தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மடித்து தைச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து மடித்து தைச்சிருக்காங்க, சிங்கிளாக விடாமல். அதே மாதிரி வந்து இதுக்கும் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்கு கீழே ரொம்ப இந்த இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பர்பிள் ட்ரெஸ் மாதிரியே தான். இதுவும் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா இது ஒன்று இருக்குது, இது ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா அப்படியே பார்ட்டாக 3 பார்ட்டாக இருக்குது. அதே சேமாக ஃப்ராக்காக இல்லாமல் 3 பார்ட்டாக இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங்கு, எண்டிங் இது வரைக்கும். இது வந்து தாராளமாக அழகாக போடலாம். ஷார்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து போட்டாங்கன்னா செம்ம அழகாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அதுவும் வந்து குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. பர்பிள் ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் வந்து சேம் காட்டன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் கூட போட்டுக்கலாம், நல்லா இழுக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிட் செக் பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன், ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ்க்கு போகலாம். நம்ம வந்து தேர்ட் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ஃபேவரெட்டுங்க. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதே. இது ஆர்டர் பண்ண அப்புறமா தான் நான் மிச்சதெல்லாமே நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க. நான் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது வந்து பான் நெக்கு, இது வந்து யூ நெக்கு. சம்திங் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த நெக்கு. அது வந்து இந்த சைஸ்க்காக இருக்கும், சம்திங் லைக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3/4 இந்த ஸ்லீவ் வரைக்கும் இந்த அளவுக்கு வரும், இந்த அளவுக்கு வராது. அதே மாதிரி வந்து ஸ்டிச்சும் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இந்த அளவுக்கு என்னோடய கை இருக்குல்ல, இந்த சைஸ்க்கு அளவுக்கு வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுக்கும் வந்து 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4, அதே மாதிரி 3 நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இதுவும் இவ்வளோ பெருசு, செம்ம அழகாக இருக்கும். இது போட்டால் சம்திங் லைக் பிரிண்டர்ஸ் வைப்ஸ்லேயே இருக்கும். நான் இது ஃபுல்லாகவே வந்து பிரிண்டர்ஸ் வைப்ஸில் தான் இருக்கும். ஸோ இது நம்ம போட்டுட்டு எங்கன்னா நம்ம போனால் கூட பண்ணலாம். ரொம்ப நம்ம வந்து கிராண்டாக போகணுன்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபிட் போட்டுட்டு சும்மா நம்ம ஹேர் பின்னாடி அந்த போக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அது போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதை மாதிரி நம்ம போய் நின்றாலே போதும், கிராண்ட் லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து மஸ்ட் பை சொல்வேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபிட் செக் பார்த்துட்டு எவ்வளோக்கு நான் வாங்கினான்ட்டு சொல்கிறேன். இது நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இப்போ போகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ட்ரெஸ்க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த நெக்கு பாருங்கள், வி ஷேப்பில் இவ்வளோ ப்ராடாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. நான் ஃபிட் செக்கில் சொல்கிறேன்,
எப்படி இருக்குன்னு. இது வந்து 3/4. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, கை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடுமே சேம் தான், இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அந்த பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல, சம்திங் லைக் டிசைன் கொடுக்கல. இது வந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் மிச்சம் 3க்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த 3 கட் பண்ணி அந்த ஃப்ராக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லை கைஸ், ஃபுல்லாக வந்து அப்படியே ஃப்ராக் அப்படியே எப்படி சொல்கிறதுனா துணி வச்சு அப்படியே தைச்சிருக்காங்க. எதுவுமே அந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எதுவுமே வைக்கவே இல்லை. ஸோ இது நான் வந்து எம்முக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். 2மே எஸ், 2மே எம் ஆர்டர் பண்ணிட்டேன் நான் தெரியாமல். ஏன்னா நான் ஏன் எம்மு வந்து ஆர்டர் பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து எஸ் வந்து காலி ஆயிடுச்சு, எம்மு மட்டும்தான் இருந்தது. ஸோ வேறு வழி இல்லைன்னுட்டு சரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் கூட பண்ணிக்கலாம்னுட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவும் வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸு தான் கைஸ். நான் வந்து நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். இதில் வந்து இந்த செஸ்ட்டு கிட்ட இந்த இது வச்சது தான் நான் வந்து குறைன்னு சொல்லுவேன். இந்த ஒரு டிசைன் மட்டும்தான். மிச்சபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ட்ரெஸ் தான், சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு. குவாலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்கு, நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். 4மே வந்து ஃபுல்லாக காட்டன் தான். இப்போ நம்ம வந்து ஃபிட் செக் பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்தது அன்னிட்டு ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நான் வந்து லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து எஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஸே ஆர்டர் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து சம்திங் லைக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து எம் சைஸில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எம் சைஸ் வந்து எல்லுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு சைஸுமே டிஃபர் ஆகுது. நான் 2மே எம் வாங்கிட்டேன். நானே வந்து சைடில் வந்து பிடிச்சிட்டு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து போடுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து மீடியம் சைஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா எஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து லார்ஜ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்மே வந்து ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப சூப்பராக வந்து ஃபிட்டிங்காகவே இருக்கும். இல்லை இங்கே வந்து லார்ஜ் தான் வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பாடி டைப் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே வந்து குவாலிட்டி வைஸ் சொல்லணும்னா குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க, நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த எல்லோ இருக்குங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வி ஷேப்பாக இருந்தது. அதுதான் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும், அதுதான் பண்ணுற மாதிரி இருந்தது. மிச்சபடி வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸோட ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸாக கூட இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். காலேஜ்க்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. நான் வந்து போட போகிறேன். இந்த ஹால் போட்ட அப்புறமா தான் நான் வந்து ட்ரெஸ்ஸு போடணுன்ட்டு ஒரு முடிவிலே இருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி வந்து நிறைய மீஷோ ஹால்ஸு, ஏதாச்சும் அமேசான் ஃபைன்ஸு, ஃப்ளிப்கார்ட்டில் எதாவது நான் வாங்கினேன்னா நான் வந்து எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் சேலஞ்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நானும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். Like, share and subscribe. Thank you. Tata.